இந்த ரசமணிய பத்தி நெறைய பேரு நெறைய பதிவு போடுறாங்க. ஏன்னா, அவங்க எந்த ஒரு ஒரு சில உண்மைகள சொல்றாங்க. சில உண்மைகள வந்துட்டு அவங்களே வந்துட்டு அவங்க வேற மாதிரியான பொய்யான சில தகவல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அத பத்தி நாம இந்த வீடியோல பேசலாம்னு இருக்கேன் நான். இப்போ இந்த ரசமணி நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, இது வந்துட்டு பாதரசம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, பாதரசத்தால செய்யப்படுற மணி. இந்த ரசமணி என்னென்ன போட்டு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, முதல்ல வந்து நம்ம இந்த மணிய வந்துட்டு நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி, பல மூலிகைகளால சுத்தம் பண்ணணும். சில நாம பயன்படுத்தக்கூடிய மஞ்சள், ஒட்டடை, சுடு செங்கல், இது போன்ற விராலி, சிவனார் வேம்பு, இந்த மாரி பல வெல்லம் போன்ற பல மூலிகை மல பல நாம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள வச்சு முதல்ல வந்து பாதரசத்த சுத்தம் பண்ணிக்கணும். பாதரத்த பாதரசத்த சுத்தம் பண்ணின பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அத வந்துட்டு ஒரு நல்ல மூலிகை கொண்டு வந்து நல்லா அதுல வந்துட்டு அரைக்கணும். அரைக்க நல்லா என்ன மாரி மூலிகைன்னா, நமக்கு தேவையான மூலிகை. ஒரு சில பதிவுல போட்டிருக்காங்க. அதாவது என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மணிய வந்து மாட்டோட முதுகு முதுகு மேல வச்சோம்னா வந்து பால் கறவாது அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. அந்த மணி வேற. யோக மணி வேற. சரிங்களா? கவன மணின்னு வேற. இதெல்லாம் வந்து நெறைய தெரிஞ்சுக்கணும். ஏதோ நம்ம வந்துட்டு இது மணி வச்சா எல்லா மணியோட தன்மை நம்ம என்னென்ன மூலிகை நம்ம சேர்க்கிறோமோ, எதுக்காக நாம சேர்க்கிறோமோ, அத பொறுத்து தான் அந்த மணி பயன்படும், உபயோகப்படும். சரிங்களா? யோக மணின்றது வந்து பொதுவா வந்துட்டு எல்லாத்துக்குமே பயனாகறது இந்த யோக மணி. நாம என்ன பண்றோம், இந்த ரசமணின்ற பேர்ல என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த ரசமணிய நம்ம பொதுவா வந்து ஒரு புத்தகத்துல படிச்சுட்டு, இந்த ஒரு மணிய வந்துட்டு இப்படிதான் பண்ணும் அப்படின்னா, இன்னொரு விஷயம் நம்ம சொல்றோம். இந்த மணி வகையில பார்த்தீங்கன்னா, ரசமணியில பார்த்தீங்கன்னா, பொதுவாவே வந்து ஒரு மணி, அதாவது யோக மணின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு மணி பார்த்தீங்கன்னா, பொதுவான வேலைகள செய்யும். என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பித்தம், வாத, கபம், சரிங்களா? இந்த 3 நாடிகளையும் சமநிலைப்படுத்தி, இத வந்து நமக்கு வந்து ஆரோக்கியத்தையும், மன தைரியத்தையும், உடல்ல இருக்கக்கூடிய நீங்க பார்த்தீங்கன்னா, இயல்பா நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பதட்டம் வரும். பயம்ன்னு வரும். எதுக்கு பயப்படுறதுன்னு தெரியாமயே பயந்துட்டு இருப்பாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த மணி வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்ய ஆரம்பிச்சுரும். பயன்படுது. ஏன்னா, இந்த மணியோட தன்மை என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் பவர் என்ன பண்ணும்னா, பாசிட்டிவ் எனர்ஜிய வந்து கொண்டு வந்து குடுக்கும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜிய கொண்டு வந்து குடுக்குறதுல இந்த மணி வந்துட்டு ஒரிஜினல் மணியா, சுத்தமான மணியா இருக்கணும். சரிங்களா? இந்த மணின்ற பேர்ல நெறைய பேர வந்து வேற விதமா ஏமாத்திட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈயத்த வந்துட்டு காய்ச்சி அத உருக்கி அத வந்து மணியாக்கி கட்டி, வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கவங்க நெறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க கவனிச்சுக்கணும். இது மணியா அப்படின்ட்டு. மணி என்பது கீழ போட்டா உடையுமான்னா உடையும். சரிங்களா? ஆனா, கீழ போட்டா உடையாம இருக்கணும்னா, பல மூலிகை வந்து நாம வந்து புடமிடணும். அப்போ கீழ போட்டா உடையுது அப்படின்னா வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, அத வந்து மூலிகை வந்துட்டு சமமான ஒரு அளவுக்கு வந்து அந்த மூலிகை போட்டிருப்பாங்க. அது கீழ போட்டா உடைஞ்சதுன்னா, அது திரும்ப வந்து நாம வெங்காரம் குடுத்து உருக்கி அத மறுபடியும் நம்ம மணியா கட்டலாம். வெங்காரம் குடுத்தா அது உருக்கிடும். சரிங்களா? உருக்கிட்டு நம்ம வச்சுக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். அதே பாதரசம் மாதிரியே இருக்கும். சரிங்களா? அந்த பாதரசத்துல இருக்க நீர நாம கட்டுப்படுத்தணும். புரியுதுங்களா? இந்த பாதரசத்துல இருக்கக்கூடிய நீர் இருக்கு பாருங்க. அந்த நீர நாம கட்டுப்படுத்தி, அத நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து, சில மூலிகைலாம் போட்டு, அத வந்து தன்னோட அந்த மூலிகையோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரும். கொண்டு வந்து அது மணியாகி இறுக்கி, அத கட்டி, அத வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம். சரி, இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பதிவுல வந்து நெறைய பேர் போடுறாங்க. மணிய வந்துட்டு பால்ல போட்டு அந்த மணிலாம் வேற. சரிங்களா? அந்த மணியெல்லாம் போடுற மணிலாம் கவன மணி. கவன மணிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ வியாபாரத்துக்காக நாம ஏதோ ஒரு விஷயமா வந்து மக்களுக்கிட்ட சொல்லி இந்த மணி மணி அந்த மாரிலாம் போடக்கூடாது. எப்பவுமே வந்து அந்த பாதரசத்த வந்து நம்ம வாயில போடவே கூடாது. ஏன்னா பாதரசத்த வாயில போடக்கூடிய மணி வந்து கவன மணி. இது பல வகையில சுத்தமாகும். சரிங்களா? அது நெறைய வேலைகள் இருக்கு. அந்த கவனம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா,
இந்த ஜோதி விருட்சம், சுண்ணங்கி விருட்சம், சாயா விருட்சம், சரியா, ரோமா விருட்சம், இந்த மாதிரி சில விருட்சங்களை கொண்டு வந்து இந்த விருட்சத்தின் மூலயமா வந்து நம்ம புடமிட்டு அதோட இலையோட சாரெல்லாம் எடுத்து வேரோட சாரெல்லாம் எடுத்து இதில் நம்ம புடமிட்டும் போதும் அதில் இருக்கக்கூடிய நீரை சுத்தமாக அது அழிச்சிடும். அந்த நீர் ஆகப்பட்டது என்னென்னா அந்த விஷ நீரை வந்து அழிச்சிடும். அழிக்கும் போது அதை என்ன பண்ணணும்னா நம்ம கவனத்துக்கு பயன்படுத்தலாம். இப்போ ஜோதி விருட்சம் இருக்குன்னா ஜோதி விருட்சத்தில் கவனம் வரும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய மூலிகையை வச்சு நாம் வந்துட்டு அதாவது ஒரு மணின்றது யோக மணி தனியாக இருக்காது, பெருசாக ஜென்ரலாக வேலை செய்யக்கூடியது. இது இல்லாமல் வேற விதமாக நம்ம வந்துட்டு பல வேலைகள் நம்ம செய்யணும். இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வேலைகள் செய்யணும் போது அந்தந்த மூலிகையை அதோட இணைக்கணும். சரிங்களா? ஏன்னா எல்லாமே பொதுவாக நம்ம மணின்னு போடுவாங்க. அந்த மணின்னு போட்டு மணியோட சிறப்புன்னு போடும்போது இந்த சிறப்புன்னு போடும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நூல் எடுத்து படிச்சிடறாங்க, ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிறாங்க. படிச்சுட்டு இந்த மணி எல்லாம் இதெல்லாம் செய்யணும்னா ஒரு மணிக்கு ஒரு வேலை இருக்குது. புரியுதுங்களா? ஒரு மணிக்கு ஒரு வேலை இருக்குது. எந்த மணியை நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த மணிக்கு தகுந்த மாதிரி மூலிகையை அதோடு சேர்க்கணும். சேர்த்தோம்னா அந்த மணி நல்ல பயனடையும். பொதுவாக போட்டிருப்பாங்க இந்த மூலிகையை பற்றி, இந்த மணியை பற்றி ஒரு புத்தகத்தில் போட்டிருக்காங்க, ஒரு நூலில் போட்டிருக்காங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை படிச்சுட்டு இது உண்மை நினச்சிட்டு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. மணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மணியை வந்து நம்ம செய்யும் போது பல உடைய இன்னல்கள்லாம் இருக்குது. சரிங்களா? இதில் நிறைய ஒரு ஆபத்தான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மணி கட்டக்கூடியவர்கள் தான் ரசவாதம் செய்ய முடியும். இந்த ரசவாதிகள் தான் மணி கட்ட முடியும். இந்த ரசவாதம் தெரிஞ்சவங்க மணி ரொம்ப ஈஸியாக கட்டிடுவாங்க. சரிங்களா? புத்தகத்தை பார்த்து மணி கட்ட முடியல, நாம் இது என்ன பண்ண கொஞ்சம் ஒரு பழம் ரசத்தை போட்டு மற்றதெல்லாம் ஈயத்தையும் இந்த வெள்ளியத்தையும் போட்டு காசி மணின்ற கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஒரு 20 கிராம் ரசம் இருக்குன்னா அதில் பார்த்தீங்கன்னா 70 கிராம் வந்துட்டு அலுமினியமும் வெள்ளியமும் கலந்துருக்கு மணியெல்லாம். நிறைய பேர் அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். சில கடையில் நானே கேட்டிருக்கேன், இது என்ன மணி, இந்த மணி அந்த மணிக்கு ஒரு வித்தியாசத்தை பாருங்கன்னும் பொழுது அந்த மணி பார்த்தா ரொம்ப பார்க்க ரொம்ப லேசாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒன்று நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்கணும். அதாவது நாம் ஒரு மணியை வந்து நம்ம பார்க்க போகிறோம், வாங்க போகிறோம் அப்படின்னும் போது அந்த மணி என்ன சிறப்பு, அந்த மணி என்னென்னலாம் நமக்கு செய்யுது அப்படின்னு. ஏதோ வந்து ஒரு இடத்துல போய் நம்ம மணி கேட்க போகிறோன்னா அவங்க வந்து இஷ்டத்துக்கும் என்னென்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் அடித்து விட்டுருவாங்க. ஏன்னா மணியோட குணம் இருக்கு. அந்த மணி வந்து முழுக்க மருத்துவத்தை சார்ந்தது, அறிவியலை சார்ந்தது, கிரக நிலையை வந்து சமநிலைப்படுத்துறது. அதாவது நம்மோட சிந்தனைகள், நம்மோட ஆற்றல் எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கோவப்பட மாட்டோம். சரிங்களா? நல்ல அறிவுபூர்வமாக சிந்திப்போம். சரிங்களா? பயம் இருக்காது. இந்த பயம் உடல்ல இருந்து போயிடுச்சுனாலுமே நமக்கு எதுக்குமே பயப்பட மாட்டோம். என்ன பண்ணுவோம்? இந்த பில்லி சூனியம் அது இது சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த வைப்பு, அப்புறம் இது அது நிறைய விஷயங்கள், தாந்திரிக விஷயத்துக்கு ஒரு பயமே இருக்கவே இருக்காது. அப்போ என்னன்னா இந்த மணி அவ்வளோக்கு அவ்வளோ உதவி செய்யுது. என்னென்னா அதோட பாசிட்டிவ் பவர். சரிங்களா? அதோட சக்தி அவ்வளோக்கு அவ்வளோ நன்மையை கொடுக்குது நாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அதை புத்தகத்தில் போட்டிருக்க மாதிரி இதெல்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்காது. சரிங்களா? இந்த மாட்டு முதுகில் வச்சா அது வந்துட்டு பால் கறவும், யோகா மணி பால் கறவும். சரிங்களா? ஸ்தம்பன மணி பால் கறவாது. சரிங்களா? மணி நிறைய இருக்குது. மணி வகையில் இந்த பாதரசத்தால் கட்டப்படுற மணி வந்துட்டு அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ரொம்ப சாமர்த்தியமாக கட்டக்கூடிய மணிகள் இருக்கலாம். சரிங்களா? நவபாஷணத்தில் அது ஒரு வகை. இந்த நவபாஷணம் கட்டினோம்னா அது சேர்க்காத எந்த நவபாஷணமும் கிடையாது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்து மணியை வந்து நம்ம அணியும் பொழுது இந்த மணி எதுக்கான மணி, இந்த மணி யோக மணியா, இந்த மணி ஸ்தம்பன மணியா, கவன மணியா அப்படின்னு கேட்டு தான் நீங்கள் வந்து பெற முடியும். கவன மணியெல்லாம் ஈஸியாக வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லணும். கவன மணியெல்லாம் இவ்வளோ ஈஸியெல்லாம் வந்து இது பண்ண முடியாது. அதுக்கு காட்டுக்கு போகணும், காட்டில் வந்து புடம் போடணும். சரிங்களா? அந்த ரோமா விருட்சமோ சாயா விருட்சமோ அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரணும். சரியா? நில ஆவாரை, பனிதாங்கி, இந்த மாதிரி பல அபூர்வ மூலிகையை வச்சு தான் நாம் வந்து இது பண்ணணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தங்க சுண்ணத்தெல்லாம் புடம் போடணும். ஒரு கவனமணி வந்து ஈஸியாக பண்ணிட முடியும்னா கவனமணி ஈஸியெல்லாம் பண்ண முடியாது. நிறைய பொருள் வந்துட்டு அந்த கவனமணிக்கு நிறைய செலவு பண்ணணும்.
சரிங்களா? இது மாதிரி நிறைய இருக்குது. ஏதோ மணி பதிவு போடுறேன்னு நிறைய பேர் வந்துட்டு தவறான பதிவு போட்டுட்ருக்கீங்க. ரசமணின்றது வந்துட்டு உண்மை இருக்குது. இந்த ரசமணி வந்துட்டு போடக்கூடிய முறையை வந்து நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம ரசமணி நம்ம கட்டணும் அப்படின்னா யார் யாரெல்லாம் ரசமணி கட்டணும், சரிங்களா? அந்த ரசமணி எவ்வளோ அளவு கட்டணும் அப்படின்னுவாங்க. என்னோட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரசமணி வந்துட்டு நம்ம ஆரோஸ்கோப் ஜாதகத்தை பார்த்து ரசமணியை கொடுக்காது. ரசமணி நீ கட்டினாலுமே நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கிரக தோஷம் பொதுவாகவே போக்கிடாது, சரிங்களா? அது மாதிரி நீங்கள் நிறைய வந்து இந்த ரசமணியை பற்றி நீங்கள் நிறைய பதிவு போடலாம். ஏன்னா இந்த ரசமணியில் நிறைய விஷயம் அடங்கியிருக்கு, சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த ரசமணியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா நிறைய இருக்குது. ஏன்னா இது அறிவியல் சார்ந்த விஷயம், மருத்துவத்தை சார்ந்த விஷயம், சரிங்களா? இது வந்து உடலுக்கு வந்து சுத்தப்படுத்தி நாம் போட்டு அணிஞ்சோன்னா உடம்புக்கு நல்லது, சரிங்களா? ரசமணியை பல வகையில் கட்டலாம், ஆனால் உண்மையான ரசமணியாக இருக்கணும். இது ரசமணின்றது பொது விதை இதுதான். அதாவது நம்மோட நாலேஜ், நம்மோட அறிவை நம்மக்கிட்ட முழுமையாக கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் அதோட வேலை. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி மாந்திரிக வேலைகளாக இருக்கட்டும், சரிங்களா, இதெல்லாம் வந்து நாம் நம்பவே மாட்டோம். என்ன காரணம், நம்ம உடம்பு ஆக்டிவாக இருக்குது, நம்மளோட உடம்பு சக்தி இருக்குன்னும் போது நீங்கள் தாந்திரிகம் எதுவுமே நம்ப மாட்டீங்க. பயம் இருக்காது. பயம் வந்துடுச்சுன்னா நம்ம தாந்திரிகத்தில் நம்ம நம்பி தான் ஆகணும். பயப்படும். ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு தாந்திரிகம் பண்ணியிருக்காங்களோ இல்லையோ, ஆனால் தாந்திரிகம் பண்ணியிருக்காங்களோன்ற பயம் நம்ம மனசுக்குள்ளே பயம் இருந்தால் அது தன்னால் வந்து சேரும். அதனால் வந்து இந்த மணி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அறிவியல் சார்ந்த விஷயம், சரிங்களா? இந்த ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது, சரிங்களா? இந்த ஆன்மீகமே அறிவியல் சார்ந்த தொடர்பு தான். அதனால் நீங்கள் இந்த மணியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து மணி வாங்கிறது சிறப்பு, சரிங்களா? அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. மணி வந்துட்டு அவங்க ஒருத்தர் சொல்லுவாங்க இதை மணியை கொடுத்துட்டு போயிடுவாங்க. மணி என்பது அது கிடையாது. மணி வந்து சிறப்பு இருக்கிறதுலே வந்து சித்தர்கள், அனைத்து சித்தர்களும், சித்தர்ன்ற பேர் எடுக்கணும்னா மணி கட்டினோம், ரசவாதம் செய்யணும், சரிங்களா? இந்த உலோகத்தை மாற்றணும், எல்லாத்துக்குமே மருந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த சித்தர்கள், சரிங்களா? இந்த சித்தர்கள் கண்டுபிடிச்சி எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து அநாகரிகமான மருந்துகள், அத்தனை அபூர்வ மருந்துகள். இதில் இந்த இதில் ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரசமணி. இந்த ரசமணி எல்லாத்துக்குமே பயனாகும். இந்த ரசமணி கட்டினா நம்ம வந்து மருந்து சாப்பிடணுமான்னா மருந்து சாப்பிட வேண்டியது இருக்காது. நீங்கள் மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம், ஆனால் இதோட வேலையை இது செஞ்சிடும். இது ஆக்டிவ் கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்களை தட்டி தட்டி எழுப்பிட்டே இருக்கும். நம்ம வெளிமனம் தூங்கிட்டு இருக்கோம், ஆனால் உள்மனம் இருக்க பாருங்கள், இந்த ரசமணி தூங்க விடாது. அப்போது உள்மனத்தில் யார் யார் என்னென்ன செய்கிறா, என்னென்ன பண்ணுறா அப்படின்றது அந்த உள்மனம் வந்து கவனிச்சிட்டே இருக்கும். இந்த வெளிமனம் இருக்க பாருங்க, அது தூங்கி தான். இந்த ஞானத்தை வந்துட்டு தட்டி எழுப்பக்கூடியது தான் இந்த ரசமணியோட வேலை, சரிங்களா? இந்த வெளிமனம் கவனிச்சிட்டே இருக்கும். வெளிமனத்துக்கு எதுவுமே தெரியாது, பார்க்கறது மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த உள்மனம் இருக்க பாருங்க, அது ஆழமாக யார் என்ன சிந்திக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்றது, என்ன பண்ணுன்றது இந்த உள்மனம் யோசிக்கும். இந்த உள்மனத்தை தட்டி எழுப்பக்கூடியது தான் இந்த ரசமணியோட அற்புத வேலை, சரிங்களா? இந்த அவ்வளோ ஒரு அறிவு இருக்குது, சரிங்களா? அவ்வளோ ஆற்றல் இருக்குது அந்த மணிக்கு வந்துட்டு, சரிங்களா? அவ்வளோ குணங்கள் இருக்குது, நல்குணங்கள் அவ்வளோ இருக்குது. இந்த ஒரிஜினலான ரசமணி அவ்வளோ குணங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த தங்க புஷ்மில் பண்ணுறதுனால இதெல்லாம் வந்து இதில் பண்ணுறது. இதை பண்ணி சாப்பிடும் போது மட்டும்தான் உடல் வந்து சீராக இருக்கும், சரிங்களா? இதை என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இந்த தங்கம் மாதிரி வந்துடும். இதில் நான் ஒரு பதிவில் போடுற மாதிரி தங்கமாக ஆக்கணும். ரசமணியை வந்துட்டு வீரத்துலேயோ லிங்கத்துலேயோ இதை எடுத்து அதை பல வகையில் சுத்தம் பண்ணி, பல வகையில் புடம் போட்டு சுத்தம் பண்ணணும். புடம் போட்டு சுத்தம் பண்ணோம்னா அது என்ன ஆகும், தங்கமாக மாறிடும், முழு தங்கமாக மாறிடும். அந்த தங்கத்தை என்ன பண்ணணும்னா அந்த தேவையான மூலிகை, அதாவது வந்து தங்கமாக சாப்பிடக்கூடாது, ஒரு மூலிகை எடுத்துக்கணும். அதாவது ஒரு முக்கியமான சில மூலிகைன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு தாமரை இல்லை விஷ்ணுகாந்தி, ஏதோ ஒரு ஒரு மூலிகை வந்து எடுத்து, அபூர்வமான மூலிகை எடுத்து, நல்ல சக்தி உள்ள மூலிகை எடுத்து அந்த மூலிகை மேலே வந்து மேலே பூசணும். மூளை மாதிரி அப்படியே போட்டு பூசணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து தங்கம் மாதிரி பூசின தங்கம் தான் சாப்பிடணும், தவிர அப்படியே சாப்பிட முடியாது. நம்ம அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அரிசி இருக்க பார்த்தீங்கன்னா, இந்த அரிசியில் வந்துட்டு கால் அரிசி எடுத்துக்கணும். அந்த தங்கம் இருக்க பாருங்கள், அந்த தங்கத்தை
காலரிசி அது தங்க ரசமாக இருக்கும். அது முழுக்க முழுக்க தங்க ரசமாகவே இருக்கும். சரிங்களா? சுத்தமாக இருக்கணும். சுத்தம் இல்லாமல் நீ தங்க ரசமாக இருக்கு எடுத்து வாயில் போட முடியாது. ஏன்னா அது என்ன பண்ணுன்னு கேட்டால் உடலில் இருக்கக்கூடிய நாடிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு தப்பாக பண்ணி விட்டுரும். அதனால வேண்டி சுத்தமான ரசமாக இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சுத்த தங்க ரசமாக இருக்கும், தங்கமாக இருக்கும் அது. சரிங்களா? இது பண்ணி இதுக்கு மேலே வந்துட்டு இந்த மூலிகை மேலே அது பூசும் பொழுது பார்த்திங்கன்னா அப்படியே மேலே இந்த அது எப்படி நான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இந்த இனிப்பு வகை வாங்கும்பொழுது பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ரேக் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. இந்த வெள்ளியில் இந்த தங்க ரேக் அது மாதிரி போட்டுருவாங்க. அந்த மாதிரி இந்த மணியில் பார்த்திங்கன்னா அது மாதிரி மேலே வந்துட்டு போட்டு பூசணும்னா என்னன்னா கோல்டு மாதிரி ஆகிடும். அந்த ஒரு தங்க புஷ்பம் தான் நம்ம சாப்பிட முடியும். சரிங்களா? தங்கமாக சாப்பிட மாட்டாங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அரிசியில் சின்ன அரிசியில் கால் எடுத்துக்கணும். இந்த மாதிரி சாப்பிட்டு அது வந்து கண்டினியூஸாக சாப்பிடணும். கண்டினியூஸாக சாப்பிட வேண்டியதே இல்லை. வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டாலுமே போதும். சரிங்களா? இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உடலை வந்து சுத்தப்படுத்திடும். நம்ம உடல் நாடிகள் அத்தனையும் சுத்தப்படுத்தி நாம் வந்துட்டு நல்ல ஒரு ஆக்டிவாக வச்சுருக்கோம். அது தங்க புஷ்பம் வந்து ரொம்ப வேலைகள் இருக்குது அதுக்கெல்லாம். சரிங்களா? அதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க சித்தர்கள். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு பதிவு வந்திருக்கு. நான் பதிவு பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வணக்கம், குட் ஈவினிங் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லுங்கள். இதை பற்றின விஷயம் வந்துடலாம். இப்போ மணியை பற்றின ஒரு சப்ஜெக்ட் நான் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த போன பதிவில் நான் நிறைய காணொலியில் பார்த்துருக்கேன். ஒரு தவறான ஒரு கருத்தெல்லாம் வந்து மணியை பற்றி போட்டிருக்காங்க. அதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களோட கருத்து இந்த மணி ரசமணியை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா அந்த கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். அந்த மாதிரி. ஏன்னா வந்து இந்த சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு ஜாதகத்தை கொடுங்க, இந்த இந்த மணி கட்டினாலுமே கிரக தோஷம்ன்றது வந்து நிவர்த்தி ஆகிடும். ஏன்னா நம்மளோட எண்ணங்களை வந்துட்டு அதோட கண்ட்ரோலுக்கு அதோட சக்திக்கு கொண்டு வந்துடும். அப்போ என்ன பண்ண அந்த கிரக தோஷம்லாம் என்ன ஆகும்? ஒன்றுமே கிடையாது. நம்ம அறிவுக்கு வேலை கொடுத்துரும். நாம் வந்து ஒரு செயலை வந்து நம்ம செயல்படுத்தணும்னா எப்படி செயல்படுத்த முடியுன்ற ஒரு ரகசியத்தை அது என்ன ஆகும்னா அந்த சூன்யத்தை மனதுக்குள்ளே உடைச்சி நல்ல அறிவாற்றலை வந்து இந்த மணியாக கொண்டு வந்து கொடுத்துரும். சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம ஜாதகம் பார்த்து தான் நம்ம மணி கட்டணமாலாம் கிடையவே கிடையாது. கிரகாச்சாரம் ஒரு சில பேருக்கு வந்து மணி கிடைக்காது. ஆனால் கிரகாச்சாரம்லாம் உண்மையானா ஆனால் 100% கிரகாச்சாரம் உண்மை. சரிங்களா? இந்த நிறைய பேர் இந்த இடம் மாறுறவங்க இந்த மாதிரி ஒரு சில மதமாக இருக்கணும், மற்ற விஷயம் எல்லாம் மாறுறவங்க இந்த கிரகாச்சாரம் வந்துட்டு சரியில்லைன்னா அவங்களால மாற முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் கடந்து போகும். சரிங்களா? இப்போ ஒன்றும் கிடையாதுங்க. இந்த நம்ம சனி பகவான் வந்து உட்காந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அந்த கிரகம் வந்து நம்மளோட உட்காந்துருச்சுன்னா எல்லா உடைய வேலைகளும் ரொம்ப ஸ்லோவாக போகும். ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும். ஏன்னா அந்த கிரகத்தோட ஒரு கிரகத்தில் இருந்து இன்னும் ஒரு வீட்டுக்கு மாறுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும் அவர் போகிறது. அதனால் என்ன பண்ணுவார்னா அவர் இருக்கும் போது சில வேலைகள் செய்யும்போது எந்த கிரகங்கள் வந்தாலும் அவர் வந்துட்டு எந்த கிரகமும் வந்துட்டு உதவி செய்ய முடியாது. அந்த நேரத்தில் வந்து ஆக்டிவாக இருக்கும். பரவாயில்ல வந்துடுற காசு கொடுக்குறேன்னு சொன்னார், கொடுத்துருவார் அப்படின்ட்டு. ஆனால் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் இருக்கார். சனியோட கிரகம் தன்னோட வீட்டில் இருக்குது. அதாவது வீட்டில் வந்து உட்காந்துட்டாரு இருக்காருன்னா அவரோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் என்னென்ன பாவங்கள் பண்ணினோம், என்னென்ன செஞ்சுருக்கோம், யார் என்னென்ன பண்ண அத்தனை கடைக்காரன் வந்துடுவான். கடன் கொடுக்கணுமா, ஏமாத்துறவன் இந்த இது எல்லாமே என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து கேள்வி கேட்பான். அவர் இருக்கும் போது தான் கேள்வி கேட்பாங்க. அந்த நேர கட்டத்தில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அந்த தாங்க முடியாமல் என்ன பண்ணுவாங்க சில பேர் என்னென்னா இவ்வளோ வாங்குறோம், இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நம்ம எத்தனையோ சாமி கும்பிட்றோம், கடவுளை கும்பிட்றோம், நமக்கு எதுவுமே உதவி பண்ணுறது இல்லையே, எந்த மக்களை நம்ம இது பண்ணோம், ஏதாவது ஒரு இடத்த நம்ம தேடி போகணும்னு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த நேர காலகட்டத்தில் இந்த மதம் மாற்றத்துலாம் நிறைய நடக்கும். அங்கே போனால் நமக்கு நிம்மதி கிடைக்குமா? ஆனால் அந்த எப்போ போவான்னு கேட்டிங்கன்னா அந்த கிரகம் இன்னொரு இடத்துக்கு ராசிக்கு போகுது பாருங்க, இன்னொருட வீட்டுக்கு அந்த கிரகம் நகரும் பொழுது தான் இவங்களால மதமே மாற முடியும். சரிங்களா? ஒரு இடத்துக்கு போக முடியும்.
வேலை ரொம்ப நாள் பார்த்துட்டு இருப்பான், ஒரு வேலை கிடைக்கும், நம்ம எப்படியாவது போலான்ட்டு. அவர் இருக்கும் பொழுது, சனியோட கிரகம் இருக்கும் பொழுது, யாருக்குமே வேலை கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த வேலை அங்க கிடைச்சதுன்னா, ரொம்ப கஷ்டமான வேலை. ரொம்ப அவங்க ஒரு அடிமைத்தனமா வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அந்த மாரிலாம் அந்த ஒரு காலகட்டத்தில வந்து இருக்கும். அப்போ அவங்களுக்கு மணி கிடைக்குமா அப்டின்னா, மணியும் கிடைக்காது. அந்த மணி கிடைச்சதுக்கு மணி கிடைக்குதுன்னா, அவங்களோட தோட்டத்தில இருக்கக்கூடிய எல்லா ஒரு கஷ்டங்களும் தீருதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ரொம்ப நாள் எதிர்பார்த்த நம்ம அந்த மணி வாங்கணும், இந்த எந்திரம் வாங்கணும், தகடு வாங்கணும், நம்ம அந்த மாரி பூஜைகள் நெறைய போடணும், இல்ல ஒரு ஊருக்கு போகணும், வேலை கிடைக்கணும், அப்டி நெறைய பேர் யோசிப்பாங்க இல்லைங்களா? அப்ப யோசிக்கிற அந்த கிரகநிலை என்னன்னா, இந்த கிரகநிலைன்றது சரியா அமைஞ்சதுன்னா, அவங்களுக்கு வேலை கிடைக்கும். சரிங்களா? நாம வந்து ஒரு பொருள வாங்கணும்னு நினைப்போம். அதெல்லாம் வாங்குவோம். இதுல என்னன்னா, இந்த மணி வந்து ஒருத்தருக்கு கிடைக்க ரொம்ப நாள் நான் பார்த்துட்டு இருக்கேங்க அப்படின்னு. இந்த கிரகச்சாரம்ன்றது உண்மை. மத்தபடி இந்த மணிய நம்ம ராசிய வச்சு தான் மணி போடணும், அப்படின்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? மணிக்கும் ராசிக்கும் சம்மந்தமே கிடையாது. கிரகாச்சாரம் நல்லா இருக்குன்னா மணி கையில கிடைச்சிரும். இல்லன்னா தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும். சரிங்களா? இது உண்மையான்னா ஆமா. ஏன்னா அனுபவத்துல நான் நெறைய பார்த்துருக்கோம். சரிங்களா? கிரகாச்சாரம் சரியா அமைஞ்சு போச்சுன்னா, மணி வந்து அவளுக்கு கிடைச்சிரும். இல்ல அந்த சனியோட சாரம் வரத்துக்கு முன்னாடி மணி கிடைச்சிரும். சனி சாரம் வந்த பிறகு, அது கடந்து போக ஒரு 1 ஆண்டு இருக்குன்னா, அவங்களுக்கு அப்போ மணி கிடைச்சிரும். ஏன்னா, அந்த கிரகாச்சாரம்ன்றது இந்த இதுல இருந்து அடுத்த ஆண்டுக்கு போகும்பொழுது, அது தவமா இருப்பாங்க. ஐயோ! நமக்கு வந்து வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும். அவர் கடந்து போகும்போது தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? அது ரொம்ப நம்ம கவனமா பார்த்துக்கணும். சரி, இப்போ ஒரு பதிவு ஒண்ணு நம்ம பதில் சொல்றோம். அதாவது உள்மனம்ன்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாதாரணமா நம்ம இப்போ ஒரு இப்போ நெனைக்கிறோம். அதாவது நாம வந்து சொல்லணும், சொல்லக்கூடாது அப்படின்னு உள்மனம் ஒண்ணு நெனைக்கும். சரிங்களா? மறைச்சு வைக்கிறதும், மறைச்சத சொல்றதும் உள்மனம். சரியா? ஒருத்தர பார்த்து பேசிக்கிட்டே இருக்கோம். உள்ள ஒண்ணு இருக்கும். புறம் ஒண்ணு பேசிட்டு இருப்போம். சரியா? உள்ள ஒண்ணு இருக்கும். நாம என்ன பண்ணுவோம்? புறமா ஒண்ணு பேசிட்டு இருப்போம். மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, வெளியில ஒண்ணு பேசுறது. வெளியில பேசக்கூடியது வெளிமனம். உள்ள வச்சுட்டு இருக்கோம் பாருங்க. எதுவுமே சொல்லாம மறைச்சு வச்சிருக்கோம் பாரு, அது உள்மனம். சரிங்களா? அத நாம என்ன நம்ம மறைச்சு வச்சிருக்கோம். யாருக்கிட்டயும் எதுவுமே சொல்லவே இல்ல. அப்படின்றது வந்து உள்மனம். இது உள்ளறையிறது. சரிங்களா? எல்லாமே சொல்லிட்டோம். பாரு, நம்ம சொன்னதெல்லாம் நம்பிட்டு போறான் பாரு, அப்படின்னு சொல்றது வந்து வெளிமனம். சரிங்களா? வெளிய நாம என்ன கொண்டு வந்து குடுக்குறோமோ, அதுதான். நாம என்ன கொண்டு வந்து குடுக்குறோமோ, அதுதான் நமக்கு திரும்பி கிடைக்கும். சரிங்களா? நாம எத சொல்லனாலும், எத மக்களுக்கு தெரியப்படுத்தினாலும், எது ஒரு மனிதருக்கு ஒரு நபருக்கு தெரியப்படுத்தினாலும், உண்மைய மட்டும் தான் சொல்லணும். சரிங்களா? இந்த உண்மை தான் நம்மள மட்டும் இல்லாம, நமக்கு பின்னாடி வரவங்களையும் வழி நடத்தி போகும். ஏதோ கேட்குறாங்கன்றதுக்காக வேற ஏதோ ஒரு இதுல வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா, நமக்கு பின்னாடி வரவங்க, அத வந்து அந்த வழிய நம்ம ஃபாலோ பண்ணி அதப்படி நடந்து போனோம்னா, நாம உண்மைய மட்டும் தான் பேசணும். என்ன இருக்கோ அத கொண்டு வந்து நிறுத்தணும். என்ன இருக்கோ அத பேசணும். இதுதான் உள்மனம். சரிங்களா? அதனால உள்மனம்ன்றது உள்ள இருக்கக்கூடியது. சொல்லணும், சொல்லக்கூடாது, சொல்லணும், சொல்லக்கூடாதுன்றது உள்மனம். சரியா? வெளிமனம்ன்றது வந்துட்டு எத வேணாலும் பேசும். ம். வேற கேள்வி இருக்குங்களா? சரி, பதிவு முடிச்சுக்கலாமா?
கட்டிக்கிட்டு நம்ம அந்த மாந்திரிகமாக இருக்கட்டும், இந்த வைப்பு அது எது நிறைய பிளாக் மேஜிக் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து இந்த ரசமணி இருக்கும் பொழுது, இந்த ரசமணி நம்ம வந்து அருகணையிலோ கட்டிட்டு இருந்தாலோ, அது வந்து இருக்கும்போது என்னன்னா, இது தட்டிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு ஒரு மாந்திரிக வேலைகளும் வந்துட்டு அது வேலை செய்யாது. ஏன்னா நம்ம அறிவை நம்மகிட்ட குடுக்கறதுனால, நம்ம அறிவ நமக்கு வந்து அதிகப்படுத்துறதுனால, இது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, எதையும் எல்லாத்தையும் உடைச்சு விட்டுக்கிட்டே இருக்கும். சரியா? நம்ம சக்தி தான் நமக்கு திருப்பி குடுக்கும். இந்த ரசமணிய வச்சு என்னென்னலாம் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, யோகம் பண்ணலாம். சரிங்களா? இந்த குண்டலினி சக்தி ஏத்தலாம். அதாவது தன்னோட சுக்லத்த கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு இந்த ரசமணி, உண்மையான ரசமணி உதவும். பயன்படும். சரிங்களா? இதுக்கு தான் வந்து சித்தர்கள் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, தன்னோட சக்திய அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த ரசமணிய வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? இந்த ரசமணி நம்ம பயன்படுத்தணும், இந்த ரசமணி நாம வந்து ம் உருவாக்கணும் அப்படின்னா, நமக்கு அதிகமான யோகம், பிராணாய பயிற்சி வேணும், தியான பயிற்சி வேணும். இது பண்ணினா நம்ம ரசமணிய வந்து சிறப்பா உருவாக்க முடியும். இது ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அந்த பதிவு பார்த்துட்டு வந்துடலாம். மனக்குழப்பத்திலிருந்து வெளியேறணும்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து வீட்ல சண்டை இருக்கக்கூடாதுங்க. சில பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் சண்டை இருந்துகிட்டே இருக்கும். பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த பிரச்சனை இருக்கு அப்டின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஞாபக மறதி ஆயிடும். கோபம் அதிகமா இருக்கும். குழப்பங்கள் ஜாஸ்தி இருந்துட்டே இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து முதல்ல தவிர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வீட்டுப்புறம் இருக்கக்கூடிய நிலைகள சுத்தப்படுத்திக்கணும். வீட்ல துணிமணி இருக்கா? அழுக்கு துணி இருக்கா? இதெல்லாம் அப்புறப்படுத்திக்கணும். மடிச்சு வச்சுருங்க. சரிங்களா? அழுக்கு துணிய மடிச்சு வச்சிராதீங்க. அழுக்கு துணிய துவைக்கிறதுக்காக சரியா? அத போடணுமே தவிர, இந்த அழுக்கு துணிய மட்டும் மடிச்சு வைக்கக்கூடாது எப்பவுமே. ஏன்னா, இந்த அழுக்கு துணிய வச்சு மடிச்சு வச்சீங்கன்னா, பிரச்சனை வந்து போகவே போகாது. ஏதோ ஒரு மூலையில வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு தொந்தரவு வந்துட்டே இருக்கும். சரிங்களா? அந்த மாரி நெறைய இருக்கு. நீங்க வந்துட்டு வீட்ட சுத்தி இருக்கக்கூடிய சில உங்களுக்கு ஒரு வீட்ல இருக்கோம். வேற வழி இல்ல. ஒரு வீட்ல வந்து நம்ம வாடகை இருக்கோம்னா, அந்த வாடகை இருக்கும்பொழுது இந்த மூலை முடக்குல வந்து துணி, இந்த குப்பைகள் சேர்க்காதீங்க. சரிங்களா? இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா குழப்பம் இருக்கும். மனதுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும். நெறைய வேலை குடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா, இதெல்லாம் சரி பண்ணினாலுமே உங்க மனது தெளிவாயிடும். சரிங்களா? அதனால நீங்க அத செய்யுங்க. அதெல்லாம் வந்துட்டு மனக்குழப்பங்கள் வந்து நீங்கிடும். ஏன்னா, நீங்க இத சரியா சுத்தம் பண்ணினனாலவே முதல்ல இந்த சண்டை போடுறாங்க பாருங்க, அது சண்டை இருக்காது. சரிங்களா? மனக்குழப்பம் தன்னால நீங்கிடும். வணக்கம் வாங்க. சிவநாதி ஆனந்தி வாங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம். சொல்லுங்க ஆனந்தி. நீங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு முன்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி தேங்க வைக்காதீங்க. சாக்கடை தண்ணி அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாக்கடை தண்ணி போயிட்டுருக்கும். இந்த சாக்கடை தண்ணி போனாலுமே, மனதுக்குள்ள ஏதாவது டென்ஷன் இருந்துட்டே இருக்கும். இந்த செலவுகள் அதிகமா இருக்கும். சரிங்களா? நெறைய சம்பாதிப்பீங்க. நெறைய சம்பாதிப்பீங்க. ஆனா, சம்பாதிச்சது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி சேர்த்து வைக்க முடியாது. ஏதாவது செலவு பண்ணிட்டே இருக்க தோணும். அந்த மாரி பார்த்துக்கணும்.
சரிங்களா? தேங்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி பழைய துணிகள் வீட்ல வந்து மடிச்சு, அத துவைச்சு, அத என்ன பண்ணா அழகா ஒரு பீரோலயோ, பொட்டிலயோ மடிச்சு வச்சுருங்க. மன சஞ்சலங்கள் போயிடும். மன கவலைகள் போயிடும். குழப்பங்கள் போயிடும். கடன் அடைச்சிடுவீங்க. சரிங்களா? கடன் நீங்க குப்பைய அதிகமா போட, போட என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க கடன அடைச்சுட்டே இருப்பீங்க. ஒரு இடத்துல கடன வாங்கிட்டே இருப்பீங்க. ஒரு கடன அடைச்சு முடிப்பீங்க. சரிங்களா? அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா வந்து, அப்பா இப்பதான் ஃப்ரீயா இருக்கோம். கடன்லாம் அடைச்சுட்டோம்ன்னு. உடனே அந்த கடன வந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சரிங்களா? இதெல்லாம் நம்மோட வீட்ட ரொம்ப எவ்வளவு சுத்தமா நம்ம வச்சிருக்கோமோ, அவ்வளவும் கடன் இல்லாம, மனக்குழப்பம் இல்லாம, மன தெளிவா, சரிங்களா? சண்டை சச்சரவு இல்லாம, ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னா, வீட்ட சுத்தமா வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது ஏதாவது கேள்வி இருக்குங்களா நீங்க கேட்கறதுக்கு? உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. ஏன்னா, நெறைய பேரோட மனசுல பார்த்தீங்கன்னா, குழப்பங்கள் நெறைய இருக்கும். சரிங்களா? நெறைய குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா, அத வந்துட்டு சில பேர் சொல்லலாமா? கேட்கலாமா? கேட்கக்கூடாதா? கேட்டா அதுக்கான விடை கிடைக்குமா? அப்படின்றோட எண்ணங்கள் நெறைய இருக்கும். ஏன்னா, நீங்க கேட்டீங்கன்னா தான் வந்து அதுக்கான விளக்கம் வந்துட்டு என்னால சொல்ல முடியும். ஏன்னா ஒரு 4 நாளா பதிவு போடல. என்னன்னா வெளியில போயிருந்தேன் ஊருக்கு. அதனால போட முடியல. ம். வணக்கம் ஜி. சொல்லுங்க. அதை சொல்லுங்க ஜி. என்ன கேம்? ஐயா வேற ஒண்ணும் இல்ல ஐயா. குண்டலினி வந்துட்டு நம்மோட மனநிலைய வச்சு தான் நம்ம வந்து அந்த உணர்வு நமக்கு கிடைக்கும். குண்டலினி நம்ம ஏத்தம்பொழுது பார்த்தீங்கன்னா, தன்னோட சுக்லத்த தான் நம்ம ஏத்தணும். சரிங்களா? இந்த ஏத்தம்பொழுது நம்ம சிந்தனை வந்துட்டு ஒருநிலையோட ஒரே சிந்தனையாக இருந்ததுன்னா, அந்த குண்டலினி சக்தி உங்களோட அறிகுறி நல்லாவே தெரியும். ஏறக்கூடிய தெரியும். ஆனா, அது சிந்தனை உங்களோட எண்ணங்கள் குண்டலினி ஏத்தக்கூடிய இடத்துல இருக்காது. ஏன்னா, அதோட தொடர்பு எந்த இலக்கு நம்மோட சுக்லம் போய் சேருதோ, அந்த இலக்குல இருக்கும். அது கொண்டு போயிடும். அந்த சிந்தனை வந்து அந்த புருவ மத்தியில கொண்டு போயி, அதோட வேலைகள வந்து அது செய்ய முடியாது. நீங்க அதையே வந்துட்டு அந்த குண்டலினி வந்து வேற சிந்தனைகள், எண்ணங்கள் வேற வேற விதமா இருந்ததுன்னா, அந்த குண்டலினி ஏறக்கூடிய விதங்கள் வந்து தவறா ஏற ஆரம்பிச்சுரும். அப்ப என்னன்னா, அந்த உடைய உணர்வுகள நம்மால தாங்க முடியாது. சரியாக அந்த குண்டலினி ஏறுச்சுன்னா, அந்த உணர்வு
நமக்கு எப்படி ஏறுதுன்றது அந்த உணர்வு இல்லாமல் அது அவ்வளோ ஒரு சிறப்பாக அதை ஏறி அந்த இடத்துக்கு நிற்கும். சரிங்களா? இந்த குண்டலினி ஏறக்கூடிய உணர முடியாது. ஆனா, அந்த சுழிமுனைக்கு போகக்கூடிய இடங்கள் இருக்க பாருங்க, உங்களோட தேடல். அந்த தேடல வந்து அந்த குண்டலினி ஆகப்பட்டது தேடி கொண்டு வந்து உண்மைய வந்து உங்களோட உணர்த்தும். சரியா? பல வகையில வந்து அந்த குண்டலினி உணர்வு இருக்கும். அவங்களோட சிந்தனைய பொறுத்து இருக்கு. தவறான சிந்தனைய வச்சு தவறா குண்டலினி ஏத்தினா, அவங்களோட குண்டலினி ஏற்றக்கூடிய அந்த ஒரு ரேடியேஷனோட பவரு, அவங்களோட நாடியோட பவரால தாங்க முடியாது. சரிங்களா? அந்த நரம்பு வழியா வந்து வேற வேற விதமான தோற்றங்கள்லாம் கொண்டு போயிடும். சில பேர வந்து புத்தி பேதனிச்சு போயிடுவாங்க. சில பேர் வந்துட்டு போனவங்க திரும்பி வர முடியாது. சரிங்களா? அந்த மாதிரிலாம் லாக் ஆயிடும். எந்த காலகட்டத்தில எப்போ வருவான்னு சொல்ல முடியாது. அதே மாரி நெறைய பார்த்தீங்கன்னா வந்துட்டு திடீர்னு நல்லா இருந்துட்டே இருப்பாங்க. திடீர்னு மாறிடும். எண்ணங்கள் மாறிடும். தோற்றங்கள் மாறிடும். என்ன பண்றான்னு தெரியாது. அதனால என்ன பண்ணாலும் இந்த குண்டலினி சக்தி ஏத்தும்பொழுது அவங்களோட சிந்தனை எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நோக்கத்தோட இருக்கணும். சரிங்களா? ஒரு தவமா இருக்கணும். ஒரே நோக்கம். அந்த நோக்கத்தோட நீங்க குண்டலினி ஏத்துனீங்கன்னா, அந்த குண்டலினியோட சக்தியோட உணர்வ நீங்க அறிய முடியும். ஆனாலும் அந்த குண்டலினி சக்தி அறிய முடிந்தாலும் கூட, உங்களால அத உணர்றதுக்கான நேரம் கிடையாது. ஏன்னா உங்களோட சிந்தனை, உங்களோட குண்டலினி சக்தி விழிப்படைந்து அ அந்த இலக்கத்துல கொண்டு வந்து சேர்க்கறது தான் அதோட வேலை. சரிங்களா? அது சேர்க்கிற வேலைய உங்களுக்கு உணர்வு இருக்குமானா, உணர்வை விழிப்படையுது தெரியும். அத நீங்க உடனே வந்து அந்த சிந்தனைய விட்டுட்டு, அந்த சிந்தனைக்கு வந்துருவீங்க. இதே தவறா யோசிக்கிறவங்களுக்கு, தவறான சிந்தனை இருக்கு. நம்ம தவறா வந்துட்டு பயன்படுத்த ஏதோ மனசுக்குள்ள இருக்கும். நம்ம குண்டலினி ஏத்துனோம்னா, அது அவங்களுக்கு அந்த குண்டலினி சக்தி ஆபத்த தான் குடுக்கும். அந்த உணர்வு வந்து வேற விதமான வலிய குடுக்க ஆரம்பிச்சுரும். சரிங்களா? அவங்கவங்க ஏத்தக்கூடிய சிந்தனையால தான் அந்த குண்டலினி சக்தின்றத வந்து விழிப்படைஞ்சு அவங்களுக்கு சிறப்பா ஏறும். அதுக்கு அந்த தியானம் பண்ணும்பொழுது தவமா இருக்கணும். அந்த தவத்துக்கு மட்டும் தான் அந்த குண்டலினி சக்தி நேரா அதோட வேலைகள வந்து சரியா செய்து முடிக்கும். சரிங்களா? அதே மாதிரி அந்த குண்டலினி சக்தி ஏறிடுது அப்படின்னும்போது, அந்த குண்டலினி சக்தி எப்படி நாம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா, பிராணாயம் ரொம்ப முக்கியம். சரி, நம்ம தியானம் பண்ணிடுவோம். போயிட்டு சரியா ஏறிடும். ஆனா ஏறிட்டு நமக்கு திரும்ப வர வழி தெரியாது. இந்த குண்டலினி சக்தி நம்மள மீறி ஏறிடுச்சு அப்படின்னாலுமே, நமக்கு திரும்ப நம்மோட இடத்துக்கு வர்றதுக்கான வழி கிடைக்கவே கிடைக்காது. அப்ப என்ன ஆகும்னா, நம்ம தேடல்லயே இருந்துருவோம். எவ்வளவு காலங்கள் நம்ம தேடல்ல இருக்க முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். சரிங்களா? அப்போ அவ்வளோ காலங்கள் நம்ம தேடல்ல இருக்கிறோம்னா, நம்ம என்ன பண்ணணும்? உடல கல்பமா வச்சுக்கணும். காயகல்பமா நம்ம உடல வச்சுக்கணும். அப்போ நம்ம பிராணாயத்த நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணணும். நான் வந்து குண்டலினி சக்திய ஏத்தணும் அப்படின்னு நம்ம நெனச்சோம்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து யோகா பயிற்சி எடுத்துக்கணும். யோகா பயிற்சின்னா உடல வந்து எப்பவுமே பல வகைக்கு எந்த ஒரு நேர காலங்கள், எந்த ஒரு வெப்பநிலையா இருந்தாலும் அந்த உடலுக்கு வந்து இந்த யோகான்றது பாருங்க, இது வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாத்தையும் நம்ம உடம்பு வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கும். எல்லா நிலைக்கும் நம்ம உடல் மாறக்கூடிய தன்மை. பிராணாயம் ரொம்ப முக்கியம். இந்த பிராணாயம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மோட எண்ணங்கள், நம்மோட உணர்வுகள், நம்மோட நாடி நரம்புகள நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்கிட்டே இருக்கிறதுக்காக பிராணாயம் ரொம்ப முக்கியம். தியானம்ன்றது மட்டும் தான் நம்ம குண்டலினி சக்திய விழிப்படைவு செய்து, அந்த குண்டலினி சக்திய கொண்டு போய் அதோட இலக்க தேடி, அதோட அர்த்தங்கள் என்ன? என்ன தேடிட்டு இருக்கோமோ, அந்த தேடலுக்கு உண்மைய கொண்டு வந்து சேர்க்கிறது தான் அந்த குண்டலினின்ற சக்தி. சரிங்களா? இந்த 3ம் ரொம்ப ரொம்ப அவசியம் நமக்கு. யோகா பண்ணக்கூடியது அவசியம். நம்ம பயிற்சி எடுக்கிறது அவசியம். பிறகு அந்த பிராணாயம் வந்து நம்மள ஞாபகப்படுத்துறதுக்காக, நம்மோட சிந்தனைய நம்ம திரும்ப கொண்டு வர்றதுக்காக, நாம இருக்கிறோன்ற எண்ணத்த வந்து இந்த பிராணாயம் தான் நமக்கு வந்து அதுக்கு தொடர்பு குடுக்கும். அந்த தொடர்பு என்ன பண்ணும்னா, அந்த குண்டலினி சக்தியில போய் தேடிட்டு இருக்கும்பொழுது, நம்ம திரும்ப வர்றதுக்கான வழி அப்பப்போ நமக்கு தகவல் குடுத்துட்டே இருக்கும் நம்ம அதோடைய சிந்தனைக்கு. சரிங்களா? அந்த குண்டலினி சக்தியான அந்த சக்திக்கு இது தொடர்பு குடுக்கும். அதுக்கு பிராணாயம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? குண்டலினி சக்தி பல வகையில நாம ஏத்த முடியும். பல சிந்தனை நம்மோட வழிகள் தான் முக்கியம். வழிய சிறப்பா தேர்ந்தெடுக்கணும். சொல்லுங்க ஐயா. சரி.
ரசமணி பத்தி ஏற்கனவே நான் இப்போ முதல் நாள்ல உடைய நேரலைக்கு வரும்போது நான் பேசியிருந்தேன். ஏன்னா வந்து அத பத்தின விஷயங்கள் வந்து நெறைய பேருக்கு புரிதல் இல்லாம இருக்கு. நெறைய விஷயங்கள் வந்து புரியாமயே இருக்காங்க அவங்க. ரசமணின்னா என்னன்ற ஒரு புத்தகத்த பார்த்து, இந்த புத்தகத்துல வந்து ரசமணின்னா இப்படிதான் இருக்கணும். பொது கருத்த ஒரு புத்தகத்துல போட்டிருப்பாங்க. இந்த ரசமணி என்னென்ன பண்ணும்? ஆ ரசமணில பல வகை இருக்கு இல்லையா? இது வந்துட்டு சாதாரணமா இருக்கக்கூடிய சாதாரணமான வந்துட்டு ஒரு ஜென்ரலா எல்லாமே செய்யக்கூடிய ஒரு மணி. சரிங்களா? இது வந்து இயல்பா எல்லாமே வந்துட்டு சாதாரணமான நம்மளுடைய வேலைகள் எல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு அன்றாட வாழ்க்கை எப்படி சாதாரணமா பண்ணிருக்கோம், அந்த மாரி செய்யக்கூடிய மணி இருக்கு. இதுல ஒரு குறிப்பிட்ட வேலைய மட்டுமே செய்யக்கூடியது. இது எல்லாம் சாதாரணமா செய்யும். அந்த குறிப்பிட்ட வேலைய வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யும். எப்படி? அதாவது கூடுதலா செய்யக்கூடியது இந்த ரசமணியில ஒரு தன்மை இருக்கு. அதெல்லாம் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, படிச்சிடுறாங்க. ஒரு புத்தகத்த வச்சு படிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆராய்ச்சி இல்லாம, ஒரு அறிவியல் ஞானம் கூட இல்லாம என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த மணி வந்து மாட்டோட முதுகுல வச்சா வந்துட்டு பால் கறவாது. அந்த மணி இருக்கு. ஆனா அந்த மணி வேற. சரிங்களா? மணிகள வந்துட்டு நெறைய வகைகள் இருக்கு. சரிங்களா? அந்த மணி எல்லாம் வந்து கவணம் இருக்கு, ஸ்தம்பனம் இருக்கு, யோகமணி இருக்கு. சரிங்களா? இந்த மாரி நெறைய மணிகள் தான் இருக்கு. சரியா? சொர்ப மணி இருக்கு, வாழை மணி இருக்கு. நெறைய மணிகள் இருக்கு. மணியில நீங்க எடுத்தீங்கன்னா, அந்த மணியோட தன்மைகள் தான் முக்கியம். சரிங்களா? இத நாம சரியா தெரிஞ்சுக்கணும். எந்த மணி என்னென்ன வேலைகள் செய்யும் அப்படின்றது. சாதாரண மணி வந்து எல்லாமே அணியலாம். நம்மோட அந்த ஒரு மணியோட உடைய ஒரு சக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அறிவாற்றல நமக்கு அதிகப்படுத்தி குடுக்குறது. அதாவது நம்ம சிந்தனைய யாருக்கும் அடங்காம தன்னோட நிலைமைக்கு கொண்டு வரும். அதான் அந்த மணி கட்டும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம நெறிய வளர்த்துக்கணும். நாம இந்த தவறு செய்யக்கூடாது. நம்மளோட நோக்கம் என்ன? அந்த நோக்கத்த நம்ம சிந்தனையில வச்சுக்கணும். இந்த மணி கட்டினோம். நம்மகிட்ட ஒரு மணி இருக்கு அப்படின்னு. ஏன்னா, அந்த மணியோட ரேடியேஷன் என்னன்னா, நம்ம சக்தி நம்மகிட்ட குடுக்குறது தான் அதோட வேலை. சரிங்களா? இப்போ வந்து இத இத கட்டிட்டு இருக்கவன் இந்த மாந்திரிகம், தாந்திரிகம்லாம் வந்து பலிக்குமான்னா, இந்த மணி கட்டிட்டு இருக்கவன்கிட்ட மந்திரம், தந்திரம்லாம் பலிக்கவே பலிக்காது. என்னன்னா, முதல்ல இந்த மணி என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த பதட்டத்துல இருக்கக்கூடிய, மனத்துல இருக்கக்கூடிய சூனியத்த முதல்ல விலக்கும். இந்த பதட்டம் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது நம்மோட அறியாமையினால பயந்துகிட்டே இருப்போம். எதுக்கு பயப்படணும்னு தெரியாது. ஏதோ பயம் வரும். இந்த பயம்ன்றது இந்த மணி என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, அந்த பயத்த அந்த செல்கள வந்து எங்கெல்லாம் போகுதோ அந்த செல்கள வந்து தட்டி வைப்ரேஷன் குடுத்து அத கொண்டு போய் நம்மோட நாலேட்ஜ் நம்மோட அறிவுக்கு கொண்டு போய் நிறுத்திடும். அப்போ அந்த அறிவுக்கு நிறுத்தும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்மோட என்ன நெனைக்கிறோமோ, அதுக்கான ஒரு விஷயங்கள வந்து உடனே தெரிஞ்சுக்கும். இப்போ ஒரு நபர் நம்மள பார்க்க வராரு. எதுக்காக வராரு? என்ன பண்ண வராரு? என்ன கேட்க வராருன்னா, அந்த நாலேட்ஜ் வந்து நம்ம குடுக்குறோம். நம்ம எவ்வளவு அந்த நாலேட்ஜ் நமக்கு அந்த நாலேட்ஜ் இதுக்காக தான் வராருன்னு. நாம அதுக்காக தயார் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஒரு விஷயத்த கேட்க வராரு. ஏதோ ஒரு கோவமா வராரு. அந்த கோவமா வரும்பொழுது, அவர பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால, நமக்கு அந்த கோவத்த நம்ம அடக்கிடுவோம். ஓ! இதுக்காக வராரு. ஏதோ வராரு. ஓ! இந்த விஷயத்துக்காக வராரு. வரும்போது என்னன்னா, நம்மோட ரேடியேஷன் இருக்கு பாருங்க. அந்த ரேடியேஷன அவரையும் போய் தாக்கும். அப்ப என்னன்னா, உங்களோட நிலைமைக்கு அவர கொண்டு வந்துரும். நீங்க என்ன இருக்கிறீங்க, எந்த சிந்தனையில இருக்கிறீங்களோ, எந்த சாந்தமா இருக்கிறீங்களோ, அத கொண்டு வந்துரும். அப்ப என்னன்னா, கோபமா வரவங்க உங்ககிட்ட உறவாடி பேசிட்டு போயிடுவாங்க. இது என்ன காரணம்னா, நம்மோட சக்தி நம்ம கிட்ட இருக்கிறதுனால. அப்போ தாந்திரீகம் பண்ணுவாங்க, மாந்திரீகம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இதுக்கும் அதுக்கும் நெறைய வேறுபாடு இருக்கு. இந்த ரசமணி வச்சுட்டு இருக்கோம். ரசமணி வந்து இப்போ நம்ம வந்து ரசமணின்றது அறிவியல் சார்ந்த விஷயம். மருத்துவம் சார்ந்த விஷயம். சரிங்களா? இந்த ரசமணியால அநேக விஷயம் செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இந்த ரசமணி வந்துட்டு தன் சக்திய மட்டுமே பலப்படுத்தி யாருக்குமே வந்து கட்டுப்படாத வச்சுக்கிறது தான் இந்த ரசமணியோட வேலை. சரிங்களா? அதனால இந்த ரசமணியோட குணங்கள் நான் சொல்லிக்கிட்டே போனா நெறைய இருக்குங்க. இந்த ரசமணியோட ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு இருக்கு. இந்த ரசமணி வந்து ஆன்மீகத்துக்கு பயன்படும், அறிவியலுக்கு பயன்படும். நம்ம உடலோட தன்மை, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிணிகள வந்து இந்த ரசமணியானது என்னன்னா சரி பண்ணும். எப்படி சரி பண்ணும்னு கேட்கிறீங்கன்னா, எங்க வந்துட்டு நம்மோட உடல் பிணிய வந்துட்டு ஒரு இடத்துல வருது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு ரத்தம் சுத்தமா இருக்காது. சரிங்களா? அப்படி இல்லன்னா, ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நாடிக்குள்ள வந்துட்டு ரத்தங்கள் வந்து செல்கள் நகராம இருக்கும். சரிங்களா?
இதெல்லாம் என்ன பண்ண இந்த ரசமணியில தட்டி அந்த இடத்த உடைச்சி சரி பண்ணி எங்கே வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்தம்பனமாயிருக்கோ அது போகாத இடத்துல அந்த இடத்த வந்து போக விட்டுரும். அப்போ என்ன ஆகும்னா நமக்குள்ள ஒரு ஆற்றல் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஆற்றல் கிடைக்கணும் நம்ம என்ன பண்ணோம், பயம் ஒன்று வருதுனாலுமே ஒன்று அந்த ஒரு நம்மளோட செல்களை வந்து சீராக போகாததுனால, சரிங்களா, இந்த செல்கள் சீராக போகலைன்னாலுமே அவளுக்கு பயம் தன்னால் வந்துடும். ஏன் பயப்படுறோன்னு தெரியவே தெரியாது. காரணமே இல்லாமல் பயந்துட்டு இருப்பாங்க. சரிங்களா, இந்த பயத்தை போக்குறதுக்கு இந்த மணி எல்லாம் ஏன் உதவி செய்யுதுன்னா இதுதான் காரணம். சரிங்களா, இதுக்கு வந்து நிறைய ஆற்றல் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு இந்த மணியால வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயத்தான பல விஷயங்கள் வந்து இந்த மணியில வந்துட்டு பயன் இருக்கு. இந்த ஒரு மணி வந்துட்டு என்ன பண்ணணும், இப்போ ஜென்ரலா ஒரு மணி இருக்கு, சரிங்களா, இந்த யோக மணி இருக்கு, அது ஜென்ரலான வேலை செய்யுமானா அது வந்து இயல்பா நம்ம என்ன அன்னாடம் என்ன பண்றோமோ அந்த வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஒரு இதை விட கொஞ்சம் கூடுதலான வேலை, இதுக்குன்னு ஒரு வேலை இருக்கு, ஒரு கூடுதலான வேலை இருக்கு, சரி இதுக்குன்னே ஒரு வேலை செய்யணும்னா அதுக்குன்னு ஒரு மணி இருக்கு. இதுக்கு வந்து கூடுதலான ஒரு சக்திகளை வந்து நாம வந்துட்டு இந்த மூலிகையால இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தி வேற ஒன்றும் இல்லை. ஒரு மூலிகையிலேருந்து எடுக்கிறோம் போது அந்த மூலிகையில இருக்கக்கூடிய காந்த சக்தியை நாம எடுக்கிறோம், இந்த மணிக்கு கொண்டு வரோம். அது காந்த சக்தியா இருக்கலாம், ஸ்தம்பன சக்தியா இருக்கலாம், கவன சக்தியா இருக்கலாம். இது என்னன்னா அங்க இருந்து எடுக்கக்கூடிய சக்தியை பல வகையில நாம என்ன பண்ணுறோம்னா புடம் போடணும். புரியுங்களா, புடம் அதிகமா ஆக 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 என்ன பண்ணணும்னா அங்க இருக்கக்கூடிய முழு சக்தி வந்து அந்த மணி கிடைச்சிடும். அந்த மணி கிடைச்சிருக்குமோ அந்த மணியோட எடுத்து பார்க்கும்போது பூர்ணமா இருக்குதா பார்க்கணும். இதுல வந்து அந்த சில இடத்துல வந்து மூலிகையோட விஷத்தன்மை கொஞ்சம் இருக்கும். இந்த விஷத்தன்மையை என்ன பண்ண இந்த சாதனம் கொடுத்தா அதை வந்து சரி பண்ணிடணும். சரி பண்ணி அந்த ரசமணி பயன்படுத்தணும் தவிர அந்த ரசமணி சுத்தம் இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா, நீங்க சித்தர்கள் பயன்படுத்தின மணி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவன மணியா இருக்கட்டும், ஸ்தமன மணியா இருக்கட்டும், யோக மணியா இருக்கட்டும், சரியா, போகமணியா இருக்கட்டும், சரிங்களா, கவன மணியா இருக்கட்டும், குளிகை மணியா இருக்கட்டும், இந்த மணிகள்லாம் அவங்க பயன்படுத்துறது என்னன்னு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட செயல்திறனை அதிகப்படுத்துறதுக்காக, குண்டலினி சக்தி ஏற்றத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. சரி, அறியாற்றல், அதாவது நாமோட ஒரு பல காலங்கள், ஏன்னா இந்த மணி வந்துட்டு மிகப்பெரிய ரகசியம் ஒரு மணியில இருக்கு. சரிங்களா, இது வந்து நிறைய நல்ல ரகசியம், ஒரு ரகசியங்கள்லாம் இருக்கு அந்த மணியில. இதெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு அது வந்துட்டு இந்த ரசவாதம் செய்யக்கூடியவங்களுக்கு அந்த மணியோட ரகசியங்கள் நல்லா தெரியும். சரிங்களா, ஏன்னா இதை வந்து தவறா பயன்படுத்தவே கூடாது. எப்பவுமே வந்து ரசமணியை வச்சுட்டு நம்ம தவறா பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து நம்மளுடைய அறிவாற்றலை வந்து தவறாவே கொண்டு போகும். ஏன்னா தவறான சிந்தனைக்கு போயிடும். சரிங்களா, ஒரு மணி நம்ம வாங்கி அந்த மணியை வந்து நம்ம செய்து நாம் வந்துட்டு பயன்படுத்துகிறோம்னா நம்மளோட சிந்தனைகள், அறிவாற்றல் இதெல்லாம் வந்து நமக்குள்ள நாம் வந்து நல்ல விஷயங்களை செய்யணும், நல்ல புத்தி நமக்கு வரணும் அப்படின்னு நம்ம பாதுகாக்கணும், நம்ம உள்ளவனையும் நம்ம சுற்றி உள்ளவனையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இந்த மணியை வாங்கி பயன்படுத்திக்கணும். தவிர இந்த மணியை வச்சு நம்ம நிறைய தவறு பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ரசவாதிகளாக இருக்கட்டுமோ இல்லை ரசவாதி என்னன்னு தெரியாது, ஆனால் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு கொடுக்கலாம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரசமணியை வச்சு நீங்கள் நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தினா அந்த ரசமணி நல்லா வச்சுருக்கோம். சரிங்களா, ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா வச்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட எண்ணங்கள் என்னவோ அதுதான் இந்த மணி வந்து நம்மளோட சக்தி நமக்கு திருப்பி கொடுக்குது. நம்ம சக்தி நமக்கு திருப்பி கொடுக்குதுன்னா நீங்கள் எதை வந்து ஆக்கப்பூர்வமான வேலைகளை நீங்கள் செய்யணும். சரிங்களா, நம்மளை வந்து பின்னாடி நம்மளை பின்பற்றவங்க நாமளை வந்து பின்பற்றக்கூடிய அளவுக்கு நாம் வந்து அந்த ஒரு செய்களை செய்யணும். அதுக்கு தான் ரசமணியை வந்து பயன்படுத்தணும். சரிங்களா, ஏதோ வந்து நம்ம சிந்தனை தவறான ஒரு எண்ணங்கள் வச்சுட்டு ரசமணி போல அதுவும் செய்யும். ஆனால் நான் அது செய்ய என்ன ஆகணும், அதோட சக்தி மட்டும் அதிகமாக போய்டும். அப்போது நாம் ஏதோ செய்யணும்னு நினைப்போம், அதோட வந்து பேச்சோட போயிடும், சிந்தனையோட போயிடும், நினைக்கத்தோட போயிடும். ஆனால் அந்த நல்ல விஷயம் செய்யுமானா முடியாது. நல்ல விஷயமா நீ செய்ய ஆரம்பிச்சா நல்ல விஷயம் செய்துக்கிட்டே இருக்கலாம். எந்த குறிக்கோளோடு நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த குறிக்கோளோட ஒரு ஆற்றலை வந்து இந்த ரசமணியான வழி கொடுத்துரும். சரிங்களா, ஏன்னா நம்ம ரசமணியை பற்றி பேசணும் நிறைய இருக்கு, நிறைய இதை பற்றின விஷயங்கள் நிறைய இருக்கு.
அதனால இது நம்ம நிறைய பதிவுல இது போடலாம். ரசமணியை பத்தி சிறப்புகள வந்து நம்ம நிறைய போடலாம். அதான் சொன்னேன் இல்லைங்களா? ரசமணி அணிவதால என்ன பலன்னா கேட்டீங்கன்னா, நீங்க ரசமணி இப்போ நீங்க அணிஞ்சிருக்கீங்க. இடுப்புலயோ, இல்ல நம்ம கழுத்துலயோ, இல்ல புஜத்து கையிலயோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம அணிஞ்சிருக்கோன்னும் பொழுது, நம்மளோட ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு அந்த ரேடியேஷன் பவர் கிடைக்கும். அந்த ரேடியேஷன் பவர் என்னன்னா பாசிட்டிவ் பவர். இப்போ ஒரு பிரச்சனையிலேருந்து அவங்க மீளணும்ன்னும் பொழுது, நம்மகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு புத்துணர்வு தன்னால வந்துரும். சரிங்களா? ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பேசும்போது சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா, இந்த ரேடியேஷன் பவர் வந்து அவங்களோட அறிவுக்கும் வந்து அது பயன்படும். ஏன்னா, இந்த ரசமணி 1 மீட்டர் வரையிலும் அதோட பவர் வந்துட்டு செயல்படுத்தும். இந்த நெறைய ரகசியங்கள் இருக்குங்க. இந்த ரசமணியோட பவர் பார்த்தீங்கன்னா, நெறைய ரகசியம் இருக்கு. நெறைய காந்த சக்தி நெறைய இருக்கு அதுல. அதனால என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, இது இயல்பாவே அதோட ஆற்றல வந்து இது வந்து நெறைய வந்துட்டு அது காந்தம் மாரி வச்சிருக்கு பயன்படுத்தினா என்ன ஆகும்னா, நம்மளோட கூட பேசுறவங்கள பாதுகாக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல அறிவாற்றல குடுக்கும். பாசிட்டிவ் எனர்ஜிய குடுக்கும். சரிங்களா? அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு குடுக்கும். ஏன்னா, இந்த மணிக்கு வந்துட்டு எல்லாமே இருக்கு. மருத்துவ குணமும் இருக்கு. நம்மோட அறிவாற்றல வந்து அதிகப்படுத்தும் திறன் இருக்கு. சரிங்களா? இந்த மணிக்கு வந்து நெறைய இருக்கு. நான் ஏற்கனவே வந்து இந்த பதிவுக்கு முன்னாடி நான் இத பத்தி பேசிட்டேன். அதான் திரும்ப திரும்ப நம்ம இத பத்தியே அ பேசுறதும் அது சரியா வராது. ஏன்னா, இத பத்தியே தான் நம்ம பேசுறோம். ஏன்னா, ஆரம்பத்துல நான் வந்த ஒரு காணொளி தொடர்லயே நேரலையே இந்த ரசமணிய பத்தி தான் நம்ம சொல்லணும்னு நான் வந்தேன். ஏன்னா அந்த மணிய பத்தி என்னென்ன பண்றாங்க, எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு புத்தகத்த ஒரு நூல வந்து பார்த்துட்டு, அந்த நூல்ல வந்து இருக்கிறது என்னென்ன, அந்த அறியாமை கூட இல்ல அவங்களுக்கு. இந்த மணியெல்லாம் இதெல்லாம் பண்ணணும். எந்தெந்த மணியெல்லாம் இது இதெல்லாம் பண்ணணுன்றது ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு கருத்து இருக்கு. அதோட ஆற்றல் இருக்கு. அதோட ஆராய்ச்சி இருக்கு. சரி அத பயன்படுத்தின பிறகு தான் இத பத்தி பேசணும். இந்த மணிக்கு சக்தி உண்டா? ஆமா சக்தி உண்டு. இந்த மணி வந்து இந்த ராசி உள்ளவனா அதெல்லாம் கிடையாது. இந்த மணிய நீ போட்டுட்டேன்னா, நீ இந்த ராசிய பத்தி நீ யோசிக்க மாட்ட. சரிங்களா? கிரகதோஷம் சரியாகுமா? உன் அறிவு நம்ம கையில வந்த பிறகு அதுக்கப்புறம் எனக்கு கிரகதோஷம்னு இருக்கு. சரி பண்ண தானே முடியும். எந்த வழியில சரி பண்ணமோ அந்த வழியில சரி பண்ணிடும். சரிங்களா? இந்த மணி ரசமணின்றது நாம அணிஞ்சிட்டோம்னாலுமே கிரகதோஷம் எங்க இருக்கு? நம்ம அறிவாற்றல் நம்மகிட்ட இருக்கும்போது, நமக்கு அத என்ன பிரச்சனை இருக்கோ நாமளே தேடி அத சரி பண்ணிப்போம். சரியா? அடுத்தவரோட தூண்டுதல் நமக்கு வராது. யார் என்ன பண்றான்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். சரிங்களா? யார் நம்மள ஏமாத்துறா? யாரு பண்றா? யாரு பொய் சொல்றா? யாரு வந்து இந்த மாரி வேலைகள்லாம் செய்யுதுன்னு நமக்கே தெரியும் பொழுது, நாம என்ன பண்ணுவோம்? அந்த வேலைகள செய்யணும். அதுக்காக இந்த ராசி, இந்த கிரக நிலையெல்லாம் பார்த்துலாம் வந்து மணி வந்துட்டு குடுக்கணும்லாம் கிடையவே கிடையாது. இந்த ராசி இந்த மணி கட்டணம் இவ்வளோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன மணிய பொறுத்தவரை அளவு இருக்குங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு மணி கட்டணும்னு சொல்லும்பொழுது, ஒரு மனிதனுக்கு வந்துட்டு 16 கிராம்ல இருந்து சரிங்களா, ஒரு 30 கிராம் வரையும் கட்டலாம். இது வரையும் தான் கட்ட முடியும். இந்த 30க்கு மேல அந்த மணியோட ரேடியேஷன் போச்சுன்னா, எப்பவாவது பயன்படுத்தக்கூடிய மணியா இருக்கணும். சரிங்களா? இதுக்கும் எதுவும் கிடையாது. இந்த மணி கட்டியாச்சுனாலுமே ஜாதகத்துல இருக்கக்கூடிய ரேடியேஷன் அதோட இருக்கக்கூடிய தோஷங்களா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய குறைகள்